18ஆம் படி கருப்பு. 18ஆம் படி கருப்பண்ணசாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அழகர் மலை. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா சுந்தர ராஜ பெருமாள்னு பேர். சுந்தரம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அழகன் அப்படின்னு அர்த்தம், அழகு என்ற அர்த்தம். அதனால தான் அந்த பெருமாளுக்கு அழகர் அப்படிங்கிற பேர் வருது. அழகராக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கள்ளழகராக மாறுகிறார் சித்திரை திருவிழாவை ஒட்டி. அப்போ ஒரு கள்ளழகராக மாறி அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி போகும்போது அவர்கிட்ட இருந்த தங்கங்கள் வைரங்கள் எல்லாத்தையுமே அந்த கருப்பண்ணசாமிகிட்ட கணக்கு காமிச்சிட்டு தான் கீழே போவாராம். அதே மாதிரி வைகையிலேருந்து எழுந்தருளி விட்டு மறுபடியும் அந்த அழகர் மலைக்கு பெருமாள் வரும்போதும் இந்த கருப்பண்ணசாமிகிட்ட கணக்கு காமிச்சிட்டு தான் மறுபடியும் உள்ளே வருவாராம். அந்த அளவுக்கு அந்த அழகர் மலையினுடைய ஒரு காவல் தெய்வமாக, மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுடைய காவல் தெய்வமாக, மதுரை மக்களினுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் கருப்பண்ணசாமி. அப்பேற்பட்ட இந்த கருப்பண்ணசாமியினுடைய சன்னிதானத்தில் தான் பார்த்தீங்கன்னா தினமும் அந்த அழகர் கோவிலினுடைய சாவி நடை பூட்டப்பட்ட பிறகு சாவி அவர் முன்னாடி தான் வைக்கப்படுகிறது. மறுநாள் காலையிலையும் அவருடைய சன்னிதானத்திலேருந்து தான் அந்த சாவியை எடுத்துகிட்டு தான் அந்த கோயிலை திறக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வழங்கப்படுது.